ஹாய் காய்ஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மாச சம்பளம் பேங்க்ல வந்த கொஞ்ச நாள்லயே அது எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு காணாம போகுதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாச கடைசியில கையில காசு இல்லாம கஷ்டப்படுறீங்களா? சேமிக்கணும்னு ஒவ்வொரு மாசமும் நினைக்கிறீங்க, ஆனா அது வெறும் கனவாவே போயிடுதா? இந்த வழி உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க தனியா இல்ல. நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பேர் இதே பிரச்சனையில தான் இருக்காங்க. ஆனா இதுல இருந்து வெளியில வர ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மூணு சீக்ரெட்ஸ் தான். உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர ஃபுல் ஸ்டாப் வைக்க போற அந்த 3 பவர்ஃபுல்லான சீக்ரெட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நான் சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த 3வது ரகசியம் உங்க பினான்சியல் லைஃபையே மாத்த போற ஒரு கேம் சேஞ்சர். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. உங்க பணத்தோட கண்ட்ரோலை உங்க கைக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், உங்க மொத்த வருமானத்தையும் சரியா தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், என் சம்பளம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் நம்மள பலரும் தப்பு பண்றோம். உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற சம்பளம் உங்க மொத்த வருமானத்தோட ஒரு பார்ட் தான். உங்க உண்மையான பணபலத்தை தெரிஞ்சுக்க நீங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்யணும். உங்க மாசம் வர சம்பளத்தை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதோட வேற ஏதாவது வழியில உங்களுக்கு பணம் வருதான்னு யோசிங்க. ஒருவேளை நீங்க பார்ட் டைம் வேலை பார்க்கலாம், சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல முதலீடுகள் மூலமா ஏதாவது வருமானம் வரலாம். அது சின்ன தொகையா இருந்தாலும் சரி, அதையும் இந்த லிஸ்ட்ல சேருங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க சம்பளம் 30,000 ரூபாய்னு வச்சுப்போம். வார இறுதியில ஆன்லைன் டியூஷன் எடுத்து ஒரு 5,000 ரூபாய் வரலாம். வீட்டு வாடகையா ஒரு 3,000 வருது. அப்போ உங்க மாசத்தோட மொத்த வருமானம் 38,000 ரூபாய். இதுதான் உங்க உண்மையான நம்பர். இந்த நம்பரை தெரிஞ்சுக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இந்த தெளிவு தான் உங்க பட்ஜெட்டோட பேஸ்னு கூட சொல்லலாம். இந்த எல்லைக்குள்ளதான் உங்க செலவையும் சேமிப்பையும் நீங்க பிளான் பண்ண முடியும். உங்க பவுண்டரி என்னன்னு தெரியாம இந்த பண விஷயத்துல ஜெயிக்கவே முடியாது. அதனால இன்னைக்கே ஒரு நோட் புக் எடுங்க. போன 2 மாசத்துல உங்களுக்கு வந்த எல்லா வருமானத்தையும் லிஸ்ட் போடுங்க. சின்னதோ பெருசோ எதையும் விட்டுடாதீங்க. இந்த முதல் ரகசியத்தை நீங்க சரியா செஞ்சிட்டாலே பணத்தை பத்தின உங்க பார்வை தெளிவாகிடும். உங்க கண்ட்ரோல் ஆரம்பிக்கிற முதல் புள்ளியும் இதுதான். வருமானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 2வது சீக்ரெட்டுக்கு போலாமா? இது ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டை விட ரொம்ப முக்கியமானது. உங்க செலவுகளை ட்ராக் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பணம் எங்க தான் போகுதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம செலவுகளை சரியா கண்காணிக்கிறது இல்ல. நாம தினமும் பண்ற சின்ன செலவுகள் தான் மாச கடைசியில நம்மள பெரிய பண நெருக்கடியில தள்ளி விடுது. ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக்ஸ், தேவையில்லாம பண்ற ஆன்லைன் ஷாப்பிங், நாம யூஸே பண்ணாத சில திங்ஸ், இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணத்தை அரிச்சிடும். இத மாத்த நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த 30 நாளைக்கு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயையும், ஆமாங்க, ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு நோட்லயோ இல்ல ஒரு மொபைல் ஆப்லயோ எழுதி வைக்கணும். இது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா இதோட ரிசல்ட் உங்களையே அசர வைக்கும். ஒரு மாசம் கழிச்சு உங்க நோட்டை எடுத்து பாருங்க. தினமும் வாங்குற 20 ரூபாய் காஃபிக்கு மட்டுமே 600 ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். வார கடைசியில நண்பர்களோட வெளியே போய் பிளான் பண்ணாம 2,000 ரூபாய் காலி பண்ணி இருக்கலாம். இந்த உண்மைகள் புரிய வரும்போது உங்க செலவு பழக்கங்கள் உங்களுக்கே அப்பட்டமா தெரியும். இப்படி ட்ராக் பண்றது உங்களை கண்ட்ரோல் பண்ண இல்ல, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கதான். உங்க பணம் எங்க போகுதுன்னு ஒரு மேப் உங்க கையில இருந்தா எந்த வழிய க்ளோஸ் பண்ணணும், எந்த வழிய ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரம் உங்க கைக்கு வந்துடும். இந்த 2வது சீக்ரெட்டை நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருந்து திருடு போன பணத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த பணத்தை உங்க கனவுகளுக்காக நீங்க திருப்பி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம 2 சீக்ரெட்டை பார்த்தோம். வருமானத்தை தெரிஞ்சுக்கிறது, செலவுகளை ட்ராக் பண்றது. இந்த 2ல எதை நீங்க முதல்ல ஆரம்பிக்க போறீங்க? உங்க முதல் ஸ்டெப் என்னவா இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பயணத்தை மத்தவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நாம ரொம்பவும் பவர்ஃபுல்லான 3வது சீக்ரெட்டுக்கு வந்திருக்கோம். அதுதான் உங்க பணத்துக்கு
பணத்துக்கு ஒரு வேலை கொடுக்கறது. சிம்பிளா சொன்னா பட்ஜெட் போடுறது. பட்ஜெட்னு சொன்னதும் பயந்துடாதீங்க. உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிற ஒரு மேப். பெரும்பாலான மக்கள் பண்ற தப்பு என்னன்னா, வருமானம், அதுல இருந்து செலவு, மீதியா இருக்கிறது சேமிப்புங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்றது. அதாவது மாசம் முழுக்க செலவு பண்ணிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தா சேமிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க ஃபாலோ பண்ற ஃபார்முலாவே வேற. அது வருமானம், அதுல இருக்கிறதுல சேமிப்பு, மீதி தான் செலவு. அதாவது உங்க சம்பளம் வந்த உடனேயே சேமிப்புக்கான ஒரு தொகைய முதல்ல எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்துல தான் உங்க செலவுகளை பிளான் பண்ணணும். இதுக்கு பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு பேரு. இதுதான் பர்சனல் ஃபைனான்ஸோட கோல்டன் ரூல். இத எப்படி சுலபமா செய்யலாம்? 50-30-20 விதின்னு ஒரு பிரபலமான மெத்தட் இருக்கு. உங்க மொத்த வருமானத்துல 50% தேவைகளுக்கு. இது உங்க அத்தியாவசிய செலவுகள், வீட்டு வாடகை, மளிகை, கரண்ட் பில், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ மாதிரியான விஷயங்கள். இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. 30% ஆசைகளுக்கு. இது உங்க விருப்பத்துக்கானது. சினிமா, ஹோட்டல், புது ட்ரெஸ், டூர் போறதுன்னு இந்த செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தலாம் அல்லது தள்ளி போடலாம். 20% சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு. இந்த 20% பணத்தை நீங்க சம்பளம் வந்த உடனேயே தனியா எடுத்து வைக்கணும். இது உங்க எதிர்காலத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அவசர கால நிதி, ரிட்டையர்மெண்ட் பிளான் அல்லது வீடு, கார் வாங்குறது மாதிரி உங்க பெரிய கனவுகளுக்காக இதை ஒதுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க வருமானம் 40,000 ரூபாய்னா 20,000 ரூபாய், அதாவது 50% தேவைகளுக்கு, 12,000 ரூபாய், அதாவது 30% ஆசைகளுக்கு, 8,000 ரூபாய், 20% சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும். இந்த பட்ஜெட்டை போடுறதன் மூலமா உங்க பணம் எங்க போகணும்னு நீங்க முன்கூட்டியே முடிவு பண்றீங்க. நீங்க பணத்துக்கு எஜமானரா மாறுறீங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க நிதி நிலையை ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்தும். பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கும் பணம் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 3வது சீக்ரெட் தான். உங்க பணத்துக்கு ஒரு வேலை கொடுங்க, அது உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கான 3 முக்கியமான சீக்ரெட்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், ஒரு டிடெக்டிவ் மாதிரி உங்க உண்மையான மொத்த வருமானத்தை சரி செஞ்சுக்கோங்க. 2வது சீக்ரெட், உங்க செலவுகளை ட்ராக் பண்ணி உங்க பணம் எங்க போகுதுன்னு ஒரு தெளிவுக்கு வாங்க. 3வது சீக்ரெட், உங்க பணத்துக்கு ஒரு வேலை கொடுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸும் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் தேவை. பணத்தை நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரே நாள்ல வர மேஜிக் இல்ல. இது ஒரு பழக்கம், தொடர்ந்து செய்யணும். ஆனா இந்த பழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்க நிதி எதிர்காலம் பிரகாசமா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பண கவலை இல்லாத சுதந்திரமான ஒரு வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி உங்க வாழ்க்கையை மேம்படுத்துற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க நிதி பயணத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்க பணத்தை புத்திசாலித்தனமா கையாளுங்க. நன்றி.